வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ் சப்ஜெக்டட் டூ லாங் வொர்க்கிங் ஹார்ஸ் சேஸ் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டோட ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ பத்தின ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ் எங்கேருந்துலாம் வர்றாங்க? அவங்க எவ்வளோ சம்பாரிக்கிறாங்க? அவங்களோட வொர்க்கிங் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவங்களோட லிவிங் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? எவ்வளோ வீட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தமிழக அரசாங்கம் பண்றது இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி 2013ல சென்னை கார்ப்பரேஷன் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்டடிய பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு இப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டடிய பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஸ்டடில என்ன முக்கியமான ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ் எந்த ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார், ஒடிசா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ் வந்து அதிகமா வர்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மைக்ரன்ட் வொர்க்கர் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்கிறப்ப அவரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து ஒரு 32வா இருக்கு. இந்த சர்வீசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்கப்ப 37 அரவுண்ட் 31 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அரவுண்ட் 30-32 அந்த ஏஜ்ல தான் நெறைய மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த சொசைட்டி பேஸ் பண்ணி பார்க்குறப்ப எஸ்சி, எஸ்டி அண்ட் தென் ஓபிசில இருந்து எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறதையும் தமிழக ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல இவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போறோம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா, மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா, ஆ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்த தாண்டி வேலை செய்றாங்க அப்படிங்கிறத முக்கியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி உண்மையும் கூட. மோர் தேன் 53% சர்வே பண்ண ஆட்கள்லயே மோர் தேன் 53% பார்த்தோம்னா, 8 ஹவர்ஸ்க்கு மேல வொர்க் பண்றாங்க அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. லைக் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல ஒரு மைக்ரன்ட் வொர்க்கர் இருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்றாரு. இதுவே ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்றாங்க. இதுவே சர்வீஸ் செக்டார்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வேலை செய்யக்கூடிய இவங்களோட லிவிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப புவரான ஒரு லிவிங் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. இண்டிவிஜுவல் டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஷேர்டு டாய்லெட்ஸா தான் இருக்கு. ஒரு நார்மல் வீடு கிடையாது. நம்மளே நெறைய இடத்துல பார்த்திருப்போம். ஷீட் போட்டு தான் அவங்க வாழுவாங்க. சரிங்களா? பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து ஆ சிமெண்டாலான சுவர்கள் கூட அவங்க வீட்ல வந்து இருக்காது. அந்த மாரியான ஒரு நிலையில தான் இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு லிவிங் கண்டிஷன் அப்படிங்கிறது தான் நம்ம மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இவங்களோட பெனிஃபிட்ஸ பத்தி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்காவாசியான மைக்ரன்ட் வொர்க்கர்ஸ் பார்த்தோம்னா, அவங்க எம்ப்ளாயர்ஸோட எந்த விதமான கான்ட்ராக்ட்லயுமே கிடையாது. சரிங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு சரியான நேரத்துல சம்பளம் அப்படிங்கிறது வர்றதில்ல. அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு தக்கன சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதே மாரி ஓவர் டைம் பார்த்தா, ஓவர் டைம் பார்க்கறதுக்கான சம்பளம் அப்படிங்கிறதும் வழங்கப்படுறது இல்ல. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சாப்பாடு அலவன்ஸ், ஃபுட் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஸ்டடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் லைக் புரொவிடென்ட் ஃபண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ், பெய்டு லீவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் அவங்களோட பிரசன்ட் வொர்க்கிங் கண்டிஷன். மோர் தேன் 8 ஹவர்ஸ்க்கு மேல வேலை செய்றாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா, எந்த ஒரு அலவன்ஸஸுமே கிடையாது. சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களோட அவங்க வாழக்கூடிய இடம், அந்த ஹேபிடேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலுமே ரொம்ப புவரா, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி இவங்க எவ்வளோ சம்பாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்கக்கூடிய மைக்ரன்ட் வொர்க்கர் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ரூ. 18,000 மாசத்துக்கு சம்பாரிக்கிறாங்க. அதே சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு மைக்ரன்ட் வொர்க்கர் பார்த்தோம்னா, மாசம் ரூ. 17,000 சம்பாரிக்கிறாங்க. இதுவே மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு மைக்ரன்ட் வொர்க்கர் பார்த்தோம்னா, ஏறக்குறைய ரூ. 14,500 சம்பாரிக்கிறாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா, இவங்க எவ்வளோ சம்பாரிக்கிறாங்க, அவங்களோட ஆவரேஜா எவ்வளோ சம்பாரிக்கிறாங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா, மாசம் ஒரு 15,000 ஏறக்குறைய சம்பாரிச்சிடுறாங்க. சரியா? ஸோ
இந்த ஒரு விஷயங்கள தான் நமக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஸ்டடில சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல இருந்து வராங்க, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, எப்படி வேலை செய்றாங்க, எந்த மாதிரியான வேலைகள்ல இருக்காங்க, எவ்வளோ நேரம் வேலை செய்றாங்க, அவங்களோட வொர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்கு, அவங்களோட லிவிங் கண்டிஷன் எப்படி இருக்கு, அப்படிங்கிறத தான் ஸ்டடி பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா பார்த்தோம்னா, இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் டே. ஏப்ரல் 7 வந்து வேர்ல்ட் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த வேர்ல்ட் ஹெல்த் டேல முக்கியமா என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஹெல்த்தி பிகினிங்ஸ், ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? ஹெல்த்தி பிகினிங், ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இதுல நமக்கு முக்கியமா 2 ஆர்டிகிள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு பிரிவென்டிவ் மெடிசின பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சானிடேஷன், ஹெல்த் அண்ட் சானிடேஷன பத்தி நமக்கு குடுத்திருந்தாங்க. சரியா? ஸோ பிரிவென்டிவ் மெடிசின் அப்படிங்கிறது இந்த மெயின்ஸ்ல இப்படியே கேட்கலாம். இந்தியாவோட பிரிவென்டிவ் மெடிசின் கேர பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பிரிவென்டிவ் மெடிசின் அப்படின்னா, ஒரு நோய் வரதுக்கு முன்னாடியே அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் என்னலாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பிரிவென்டிவ் மெடிசின். அப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ரிலேட்டடா பிரிவென்டிவ் மெடிசின பத்தி நம்மள எழுத சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவும் சரி, தமிழ்நாடும் சரி, எபிடெமாலாஜிக்கல் டிரான்சிஷன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எபிடெமாலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னா, நம்ப இதற்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா, கம்யூனிகபிள் டிசீசஸ்னால நெறைய அஃபெக்ட் ஆயிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த ஒரு நிலை மாறி, இப்ப நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால அதிகமா அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, இந்தியால 30 வயசுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள்ல 30லிருந்து 40% பேருக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. லைக் ஹார்ட் அட்டாக், ட லங் டிசீசஸ், ஹார்ட் டிசீசஸ், டயபெட்டிஸ், கேன்சர் இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இப்படி அஃபெக்ட் ஆகுறனால ஒண்ணு உயிரிழப்புகள் ஏற்படுது. ஹியூமன் லாஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அதே மாரி எக்கனாமிக் லாஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால இந்தியா 5-10% ஆஃப் ஜிடிபிய வந்து இழக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு எதிரா நம்ம எப்படி அந்த பிரிவென்டிவ் மெடிசின எப்படி கொண்டு வரலாம்? ஓகேங்களா? பிரிவென்ஷன எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு சில வழிமுறைகள சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு சில சேஞ்சஸ கொண்டு வரணும். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ கொண்டு வரணும். இந்த ஆல்கஹால் யூஸ் பண்றது, டொபாக்கோ யூஸ் பண்றதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி செடென்டரியா இருப்போம். ரொம்ப ஒரே இடத்திலேயே உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு அப்படியே போய் தூங்குறது. அந்த மாரி இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ நம்ம லைஃப்குள்ள கொண்டு வரணும். இந்த மாரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ கொண்டு வந்தாலே நெறைய பேர வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்து நம்மனால காப்பாத்த முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா, ஏர் பொல்யூஷன இந்தியா அட்ரஸ் பண்ணும். இது கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து பண்றது. ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. லங் கேன்சர் இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம். ஸோ ஏர் பொல்யூஷன அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கிரீனிங் பண்ணணும். ஸ்கிரீனிங் இன் த சென்ஸ் நம்மளா வாலண்டியரா போய் நம்மளோட ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாரி எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்? நமக்கு இன் கேஸ் சுகரோ, பிரஷரோ இருக்கப்ப, இல்ல ஹார்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது வீக்கா இருக்கு அப்படிங்கிறப்ப, அது ஏர்லியா டிடெக்ட் பண்ண முடியும். ஒரு விஷயத்த நம்ம ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத கண்டிப்பா பிரிவென்ட் பண்ணிற முடியும் ஈஸியா. சரிங்களா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள வந்து நமக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, டிஜிட்டல் டெக்னாலஜிய வந்து நம்ம ஹெல்த் கேர்க்குள்ள பிரிவென்டிவ் கேர்க்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றாங்க. லைக் வந்து நமக்கு வந்து ஹெல்த்த ட்ராக் பண்ண மாதிரியான ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களோட அடாப்ஷன், ஹெல்த் ரிலேட்டடான அட்வைசரிய ஒவ்வொரு நம்ப மொபைலுக்கு வந்து அனுப்புறது, மெசேஜஸா அனுப்புறது அந்த மாரியான விஷயங்கள். ஏஐ டெக்னாலஜிய வந்து ஹெல்த் கேர்க்குள்ள கொண்டு வரணும். இப்ப ஏஐ டெக்னாலஜிய ஹெல்த் கேர்க்குள்ள கொண்டு வரப்ப, ஏஐ ஒவ்வொரு பேஷண்டோட பர்ட்டிகுலர்ஸ வந்து அட்ரஸ் ஐ மீன் ஈஸியா அனலைஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்குன்னா, உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரிய எடுத்து ஸ்டடி பண்ணி, அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு இந்த மாரியான பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஏஐனால அனலைஸ் பண்ணி தர முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள அரசாங்கம் அடுத்த கட்டமா இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னும் அரசாங்க தரப்புல இருந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ ப்ரமோட் பண்ற மாதிரி கிரீன் ஸ்பேஸஸ வந்து அதிகப்படுத்தணும். அ அந்த வாக்கிங் ஸ்பேஸஸ வந்து அதிகப்படுத்தணும். அர்பன் பிளானிங் அப்படிங்கிறது இதுக்கு ஏத்த மாரி இருக்கணும். அர்பன் பிளானிங் அப்படிங்கிறது ஏர் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ற வகையில இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சஜஷன்ஸ இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. ஸோ இத பெர்சனலி நீங்க ஒரு டைம் படிச்சு பார்க்கிறப்ப இன்னும் ஒரு டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சரியா?
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அஸ் த பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்த் அண்ட் சானிடேஷன் இந்த இடத்துல எந்த 2 விஷயத்த கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்வச் பாரத் மிஷனையும், ஜல் ஜீவன் மிஷனையும் ரிலேட் பண்ணி குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 2 திட்டங்களுமே இந்தியாவோட குரோத் ஸ்டோரியில ரொம்ப முக்கியமான திட்டங்கள். ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது கிளீன் இந்தியாவ பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த பைப்டு வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துச்சு கேட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப, இந்த 2 திட்டமுமே இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி படி பார்க்கிறப்ப, இந்தியாவோட ரூரல் ரீஜன்ல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 80% வீடுகள்ல குடிநீர் சப்ளை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி கிட்டத்தட்ட 96% கிராமப்புறங்கள் பார்த்தோம்னா, ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதனால நெறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. லைக் பார்த்தோம்னா, மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. சைல்டு வேஸ்டிங், சைல்டு ஸ்டன்டிங் இது எல்லாமே வந்து நம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விமென்க்கு சேஃப்டி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. அடுத்ததா பார்த்தீங்க இப்ப விமென் சேஃப்டி இன் த சென்ஸ் டாய்லெட்ஸ் இருக்கனால ஒரு சேஃப்டி. அதே மாரி தண்ணிய தேடி இன்னொரு பகுதிகளுக்கு போற அந்த ஒரு நீட் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. அந்த ஒரு சேஃப்டிய வந்து நம்மனால குடுக்க முடிஞ்சது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விமெனோட புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆச்சு. நெறைய விமென் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்ல வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ, இதனால ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் அப்படிங்கிறதுமே இருக்க ஆரம்பிச்சது. இந்த மாரி நெறைய அவுட்கம்ஸ் வந்து நமக்கு இந்த 2 திட்டங்கள கன்வெர்ஜ் பண்ணி பார்த்தோம்னா, நெறைய அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? முக்கியமான விஷயம் டயரியல் டெத்ஸ் ஓகேங்களா? டயரியானால ஏற்படக்கூடிய இறப்புகள நம்ம கம்மி பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ, தண்ணி கிடைக்காமயும் நமக்கு டயரியா டெத் அப்படிங்கிறது ஏற்படலாம். கிளீனா இல்லாத அ அந்த டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கப்பயும் நமக்கு டயரியானால பாதிப்புகள் ஏற்பட்டு இறப்புகள் ஏற்படலாம். ஸோ, அப்ப இந்த 2 திட்டங்களுமே பார்த்தோம்னா, இந்தியாவ அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறதுக்காக இருந்த முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ பத்தி இங்க பேசியிருக்காங்க. அதே மாரி நம்ப வாஷ் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு வாஷ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆ வாஷ் இன் த சென்ஸ் வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன் இந்த வாஷ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபிக்குமே நம்ம டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு வேற ஒரு இடத்துல அது பாசிட்டிவ்ஸா வந்து முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான ஆர்டிகில்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். நன்றி.